பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு அவரைக்காய் பொரியல். இதுக்கு நான் வந்து நாட்டு அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், பூண்டு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அவரைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் இந்த பொரியலுக்கான உப்பு இப்பயே சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடுறேன். நான் அவரைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். முன்னாடி நான் அவரைக்காய் நாட்டு அவரைக்காய் கூட்டு போட்டிருப்பேன், அதில் வந்து ரொம்ப பிஞ்சு நாட்டு அவரைக்காய் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருப்பேன். இந்த பொரியலுக்காக நான் வந்து இப்படி இந்த ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அவரைக்காவை சேர்த்துடலாம். நாட்டு அவரைக்காய் இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதங்கட்டும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அந்த பூண்டோட வாசனை கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கணும். இதுலேயே அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ப்ளெயின் சில்லி சேர்த்தாலும் ஓகே தான். எங்கள் குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே ஹெல்த்தியான நாட்டு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.